ஹாய் வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி அம்மூஸ் கிச்சனில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அந்த பூண்டு நல்லா வறுக்கட்டும். அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரியை போட்டுக்கோங்க. அந்த முந்திரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா செவக்க வறுக்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நான் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து 3 டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நிறையா தக்காளி யூஸ் பண்ணாதீங்க, கலர் மாறிடும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டு நல்லா அதிலே வதக்குங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுங்க. அந்த குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிச்சா நல்லா கொதி வந்துடும். இப்போது கொதிச்சிட்ருக்கு. அரிசி இப்போ போட்டுக்கலாம். அரிசியை போட்டு ஆட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு விசில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசி எப்படி இருக்கோ அப்படி விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம். ஈஸி அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸ் தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.